அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சு. நீ போய் உன் வேலையை பாரு. என்ன? இல்ல, ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. கண்டதையும் பேசி என்ன மூட் அவுட் பண்ணாத. அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? புதுசா என்ன பிரச்சனை வரணும்? அந்த அகிலாவோட மச்சின ஆபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணா நீங்க பட்டுன்னு அவ மேல கைய வச்சிட்டீங்க. அதனால அகிலா கோவப்பட்டு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை? அதை பத்தி உனக்கு என்ன ஆக்குற? என் பர்சனல் விஷயம், அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. சாரி, சும்மா தான் கேட்டேன். குமார், காயத்ரியை கூட்டிட்டு ரூம் கொஞ்சம் வாங்க. சரி சார். வா, எம்டி கூப்பிடுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாங்க உட்காருங்க. காயத்ரி, நீங்களும் உட்காருங்க. ஈரோடு கான்ஃபரன்ஸ்க்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எல்லாம் முடிஞ்சிச்சு சார். உங்க ஸ்பீச்சுக்கான பவர் பாயிண்ட் கூட ரெடி பண்ணி வச்சிட்டேன் சார். இப்போ கிளம்புனா ஃப்ளைட் டைமுக்கு கரெக்டா இருக்கும் சார். எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நான் ஈரோடுக்கு வர முடியாது. சார், மீட்டிங் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஷெட்யூல் பண்ணிட்டுமே சார். ஈரோடு பார்ட்டிலாம் ரெடியா இருப்பாங்க. அவங்க எம்டி இதுக்காக சிங்கப்பூர் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டு வெயிட் பண்றாரு. எனக்கு புரியுது குமார், பட் இது எமர்ஜென்சி, அதனால நான் வர முடியாது. நீங்களா அதை மேனேஜ் பண்ணிக்க முடியாதா? சார், பிரசன்டேஷன் மற்ற விஷயம் நானே பார்த்துப்பேன். ஆனா நெகோசியேஷனுக்கு நீங்க இருந்தா நல்லா இருக்கும் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. மீட்டிங் நடக்கிறப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் போடுங்க, நான் அதுல வந்துடுறேன். அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நானே பார்த்துக்கிறேன். உங்க கூட காயத்ரியும் கூட்டிட்டு போங்க. இவங்க எதுக்கு சார்? தனியால நீங்க எப்படி மீட்டிங் மேனேஜ் பண்ண முடியும்? கூட அசிஸ்டன்ட் யாரா இருந்தா பெட்டர் தானே? வேணா நான் ஜார்ஜை கூட்டு போறேன் சார். காயத்ரியை கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், அவருக்கு என்னமோ பிடிக்கல. பரவாயில்ல சார், அவர் ஜார்ஜை கூட்டிட்டு போட்டோம். நீங்க இருங்க. அதுக்கு இல்ல குமார், இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில இருந்தே காயத்ரி தான் கன்சல்டேஷன்ல இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லா டீடைல்ஸும் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஏதாவது விட்டாலும் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். சார், எனக்கும் இதுல பிரச்சனை இருக்கு சார். எப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா எப்படி கிளம்ப முடியும்? மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் கூட இல்ல. அங்க என்ன ஃபேஷன் ஷோக்கா போறீங்க? காலையில மீட்டிங், ஈவினிங் ஃபிளைட்ல திரும்ப போறீங்க. இதுக்கு எதுக்கு ட்ரெஸ் அது இதெல்லாம்? அது கூட பிரச்சனை இல்ல சார். ஆனா குமார் யோசிக்கிறாரே. என்ன குமார், இன்னும் என்ன யோசனை? சார், ஏற்கனவே இவங்க கூட வெளில போறது என் ஃபேமிலியில பிரச்சனையாகுது. உங்க ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் ஆபீஸ் கொண்டாடாதீங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். கோவில்ல உங்க ஒய்ஃப் தப்பா பிஹேவ் பண்றாங்க, ஆபீஸ்க்குள்ள உங்க ரிலேட்டிவ் பையன் வந்து தப்பா பேசுறான். இதெல்லாம் தப்பு குமார். சாரி சார், இனிமே அது மாதிரிலாம் நடக்காது. அப்புறம் என்ன, இது ஆபீஸ் மீட்டிங். நீங்க ஒரு ஸ்டாஃப், காயத்ரி ஒரு ஸ்டாஃப். உங்க பர்சனல் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு நான் அங்க போக மாட்டேன், இவங்க என் கூட வரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். காயத்ரி வேணா வரட்டும். தட்ஸ் குட். நல்லபடியா மீட்டிங் முடிச்சுட்டு வெற்றிகரமா திரும்பி வாங்க. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா. ஏன் சகல, பிளாட் ரொம்ப தூரத்துல இருக்குது. ஊருக்குள்ள வேணா ஒரு குடோன் பாத்துருவோமா? சகல, குடோனோட ஒரு ஆபீஸ பார்க்கணும். கேன்ல கொண்டு போறதுக்கு ஒரு வண்டி ஒண்ணு வாங்கணும். வேலைக்கு ஆள்லாம் சேர்க்கணும். எக்கச்சக்க வேலை இருக்கு சகல. வேலையெல்லாம் இருக்குது, ஆனா அதுக்கு பணம் இருக்குதா? இருக்குதுண்ணா. அவனுக்கு வாங்கினது 50 லட்சம். அதுல 5 லட்சம் தனியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாத்தே சகல, தம்பி எல்லாம் எனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். அப்பா, நான் சொன்னேன்லப்பா. நான் உங்களை பார்ல நான் உங்களை ஹோட்டல்ல பார்த்தப்போ என்னமோ நினைச்சேன். நீங்க பொழுது போகாம பிளான்ட்ட பத்தி பேசுறீங்களோன்னு யோசிச்சேன். உண்மையிலேயே நீங்க பிளான்ட்ட வாங்க போறீங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் சார் உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாதுங்கிறது. ஆமாங்க. இவர்தான் ஓனர். வணக்கம் சார். சார், நீங்க 45 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இவங்க வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு சம்மதம் தானே? முழு சம்மதம். ஓகே சார். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதனாலதான் பிளான்ட் விக்கிறேன். நல்ல தண்ணி இருக்கிற நிலத்துல தான் பிளான்ட் வச்சிருக்கேன். போர் போட்டா தண்ணி பிச்சுக்கிட்டு வரும், பிசினஸ் நல்லா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். நிலத்துல நீரோட்டம் பாக்குறத வச்சு நாங்க நீரோட்டம் பார்த்தோம். பிளான்ட் இருக்கிற 2 ஏக்கர்ல எங்க போர் போட்டாலும் தண்ணி நல்லா வரும்னு சொன்னாரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, இவ்வளவு நாளா போரே போடாம எப்படி பிளான்ட் ரன் பண்ணீங்க? அது நாங்க சாதாரண போர் போட்டு தண்ணி எடுத்தோம், அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகல. நீங்க பெரிய போரா போட்டுக்கலாம். ஆமா, பேமெண்ட் எப்படி கொடுக்க போறீங்க? 45 லட்சத்தை டிடி எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப சரி, வாங்க. சரிடா. ஆமாங்க. தொழில் இருக்கிறேன். அப்புறம்
என்ன சார் சைன் பண்ணிடலாமா? 5 நிமிஷத்துல நல்ல நேரம் வந்துடும். அப்புறமா அண்ணே உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இதுக்கப்புறம் இவனுக்கு எல்லாமே நல்ல நேரம் தான். அதனால எப்போ வேணா சைன் பண்ணலாம். ஆமாண்டா சைன் பண்றேன். சைன் சரிப்பா கொடுங்க சார். சார் பென். டேய் பிரகாஷ் டிடி குடுறா. சார் இந்தாங்க சார். இதுல 45 லட்சம் ரூபாய்க்கு டிடி இருக்கு, பாத்துக்கோங்க. வாழ்த்துக்கள் தொழில். தேங்க்ஸ் சகல. தேங்க்ஸ் டாடே. ஒரு 5 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே சார், ரைட் சார். வாங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம். பிளான்ட் ஓபனிங்க்கு என்ன கூப்பிடுவீங்களா? ஐயோ என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? அதுக்கு விஐபியே நீங்க தான் சார். கண்டிப்பா வரணும் ரொம்ப சொன்னீங்க. தேங்க்ஸ் சார். சரிங்க சார். வரேன் சார். டேய் ராஜு, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆப்பா. சின்ன லெவல்ல வாட்டர் கேன் போடும்போதே நீ ரொம்ப பொறுப்பா இருந்த. இன்னும் பொறுப்பா அதிகமா உழைச்சு நீ நல்லபடியா முன்னேறணும்டா. சீக்கிரமா உன் கடன் எல்லாம் அடைச்சு வாழ்க்கையில பெரிய அளவுல வரணும், அதான் ஆசை. கண்டிப்பாப்பா. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா ராஜு நல்லபடியா முன்னுக்கு வருவான்ப்பா. அதுக்கான திறமை தகுதி எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஏய் பிரகாஷ், என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. நிச்சயமா நான் நல்லா உழைச்சு பெரிய லெவலுக்கு வருவேன்டா. ஆமாண்டா, நம்ம வீட்டு பத்திரத்துக்காக நாம பட்ட கஷ்டங்கள், அதனால நமக்கு அடைஞ்ச மனவேதனைகள் இதெல்லாம் நீ மறக்க கூடாது. இப்பதான் உனக்கு நல்லபடியா ஒரு பிசினஸ் கைகூடி வந்திருக்கு. இதை நல்லபடியா நடத்தி நீ மேல மேல நல்லா முன்னுக்கு வரணும்டா. கண்டிப்பாப்பா. சகல உடனே நம்ம ஆட்களை எல்லாம் வேலை செய்யணும். அப்பதானே வேலையை ஆரம்பிக்க முடியும். ஆமாமா சகல, நிறைய வேலை இருக்கு. வா போலாம். வாப்பா வாடா. என்னவே சொன்னபடி செஞ்சுட்டீங்களா? ஆமாங்கய்யா. 45 லட்சம் ரூபா இருக்கு. அந்த பிளான்ட்டையும் அந்த நிலத்தையும் அவனை வாங்க வச்சு அந்த பயலை நம்ம புடிக்கல கொண்டு வந்துட்டோம்ல. இனிமே காயத்ரி அந்த பயலை வச்சு அந்த குடும்பத்துக்கு ஆட்டம் காட்டிடுவான்ல. சூப்பர்ல. பார்ல வச்சு அவன் காதுல விழுகிற மாதிரி பேசினா அவன் தானா வலையில வந்து விழுவான்னு நீங்க சொன்னீங்க. நான் நம்பவே இல்லைங்கய்யா. கடைசியில நீங்க சொன்ன மாதிரி அவன் நம்ம வலையில வந்து விழுந்துட்டான். தானா வலையில விழுவான்னு பிளான போட்டது காயத்ரி. அவனை பத்தி ஆதி அந்தெல்லாம் அவளுக்கு தான் நல்லா தெரியும். கடைசியில அவ போட்டு கொடுத்த பிளான் படி கச்சிதமா முடிச்சிட்டாம்ல. சரி சரி நீங்க கிளம்புங்களேன். சரிங்க. ஏன்பா சார் ஏர்போர்ட்ல இருந்து ஈரோடு பிரான்ச் ஆபீஸ்க்கு எவ்வளவு தூரம்? ஒரு 2 hours ஆகும் சார். சரி சீக்கிரம் பாப்பா. ஓகே சார். நேரா கான்ஃபரன்ஸ்க்கு போறோமா இல்ல ஏதாவது ஹோட்டலுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் போறோமா? நம்ம என்ன ஜாலி ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். ஹோட்டலுக்குலாம் எங்கேயும் போல, நேரா கான்ஃபரன்ஸ்க்கு தான் போறோம். ஓகே. ஐயோ, லிங்கோன்னு தெரிஞ்சா இவர் கோவப்படுவாரே. அதான் 99 அடிச்சிட்டு இருக்குல்ல, ஒண்ணு எடுத்து பேசு இல்ல கட் பண்ணு. பேசுறேன். ஹலோ சார். என்னம்மா எப்பவுமே ஐயான்னு கூப்பிடுவ, இப்ப சார்னு கூப்பிடுற? நான் என் ஆபீஸ் வேலையா ஈரோடு வரைக்கும் வந்திருக்கேன். என் ஃபைனான்சியல் மேனேஜர் கூட தான் வந்திருக்கேன். மேனேஜர்னா உன் புருஷனா? ஆமா சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ சொன்ன வேலைய கச்சிதமா முடிச்சாச்சு. அத சொல்றதுக்கு தான் உனக்கு போன் பண்ணேன். என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அந்த ராஜு பயல வளைச்சாச்சு. 45 லட்சத்துக்கு அந்த பிளான்ட் அவன் தலையில கட்டியாச்சு. நடக்க போறது தெரியாம அவனும் சந்தோஷமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். ஓ ரொம்ப சந்தோஷம் சார். நிஜமாவே நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க. உன் புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டு உன்னால சந்தோஷம் கூட பட முடியல, அப்படித்தானே? ஆமா சார். அதனால என்ன, ராஜுவை வளைச்சாச்சுங்கிற தகவலை உனக்கு சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். நீ ஈரோட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க, வா நேர்ல பார்க்கலாம். சரிங்க சார். ஏதாவது விஷயம்னா நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறேன். மீட்டிங் இருக்கிறப்போ போனை ஆஃப் பண்ணி வச்சிடுவேன். ஏதாவது விஷயம்னா மெசேஜ் பண்ணிடுங்க சார். சரிம்மா, சரி நான் வச்சிடுறேன். தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஆபீசரா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தேன். அதை முடிச்சிட்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அந்த இழவெல்லாம் இப்ப எனக்கு எதுக்கு? நான் உங்ககிட்ட ஏதோ விளக்கம் கேட்டேனா? வேலை சம்பந்தமா மட்டும் பேசு. சாரி. அப்படியா? சென்னையிலயும் என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா மேடம். ஆனா அவங்க கொடுத்த மருந்துல பாப்பா கொஞ்சம் தெளிவா இருக்கு. சரி கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப திறமையான டாக்டர்ஸ். நிச்சயமா உங்க குழந்தைய காப்பாத்திடுவாங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். சரிங்க,
முதல்ல பாப்பாவை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்க மேடம். ஏதாவது பிரச்சனைனா எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கால் பண்ணுங்க. நிச்சயமா நான் ஹெல்ப் பண்றேன். சரியா? சரிங்க மேடம். சரிம்மா. ஹலோ. என்ன தாசில்தார் அம்மா, ரொம்ப தெனாவட்டா இருக்கீங்க போல. ஏய், யார் நீ? என்ன வேணும்? உன்கிட்ட நான் 10 கோடி ரூபாவா கேட்க போறேன். காலையில ஃபோன் பண்ணி லீவ் போட்டு கிளம்புன்னு சொன்னேன். அதெல்லாம் மதிக்காம வேலைய பார்க்க போயிருக்க. இன்னும் லீவ் கூட போடல. இதெல்லாம் நியாயமா தாசில்தார் அம்மா? உன்ன மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு பேசுற கோழை கிட்ட எல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீ சொன்ன உடனே லீவ் போட்டு போறதுக்கு நான் என்ன பச்சை குழந்தையா? இருங்க தாசில்தார் அம்மா, போனை வச்சிடாதீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். தாசில்தார் ஆபீஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிற ஏரியா. அத்தனை பாதுகாப்பையும் மீறி உங்க ஆபீஸ்க்குள்ளேயே வந்து உங்க டேபிள் டிராயர்லயே டம்மி பாம்பு வைக்கிறதுக்கு எங்களால முடிஞ்சது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சுதா? அதுக்கு என்ன இப்போ? அவ்வளவு தூரம் ஒரு ரூமுக்கு வந்த நாங்க ஒரிஜினலா பாம்பு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு. ஏய், ஒரிஜினல் பாம்பு வைக்கிற அளவுக்கு நீ அவ்வளவு தைரியசாலியா இருந்திருந்தனா இந்நேரம் என் முன்னாடி நேர்ல வந்து பேசிருப்ப. மூஞ்ச காட்ட துப்பு இல்லாத பயந்தாங்கொழி, நீ எல்லாம் போன்ல பேசி மிரட்டுறியா? போனை கட் பண்ணு. உன் மிரட்டெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. ஓ, அவ்வளவு திமிரா போயிடுச்சா? இதுக்கு பேர் திமிர் இல்ல. நான் பயப்படாம என் கடமையை செய்யறேன். என்னோட தைரியத்துக்கு நீ என்ன பேர் வச்சாலும் சரி, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு தாண்டா இருப்பேன். அப்படியா? அப்ப கன்ஃபார்மா லீவ் போட மாட்டேன். உன் கனவுல கூட நான் லீவ் போடுவேன்னு நினைக்காத. அப்படியா? சரி, அப்ப பாத்துருவோம். உன் வண்டிக்கு முன்னாடி ஒரு லாரி போகுமே. ஆமா, அதுக்கு என்ன போ? அந்த லாரியோட நம்பர் கூட அண்ணா, அந்த லாரி ஓவர்டேக் பண்ணி போங்கண்ணா. அதுக்கு தான் மேடம் அப்பத்துல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வழிய விட மாட்டேங்கிறான். ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்களே மேடம். காருக்கு வழி விடக்கூடாதுங்கிறது நான் அவனுக்கு போட்ட ஆர்டர். அவன் வழியே விட மாட்டான். இப்போ உங்க காருக்கு பின்னாடி பாருங்க, இன்னொரு லாரி வந்துட்டு இருக்குமே. அதோட நம்பரு என்ன மேடம், பேச்சே காணோம்? நான் மிரட்டின, நீ கேட்கல. அத காரியத்துல இறங்கிட்ட. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லவா? இப்ப என்ன நடக்கும்னா, முன்னாடி போற லாரி பிரேக்க போடுவான். உங்க டிரைவருக்கு வேற வழியே இல்ல, அவனும் பிரேக்க போடுவான். பின்னாடி வந்துகிட்டு இருக்க லாரி ஒரே ஏத்துதான். உன் வண்டி கசக்கி போட்ட பேப்பர் மாதிரி நசுங்கி போயிடும். அண்ணா, எப்படியாவது லாரி ஓவர்டேக் பண்ணி போங்கண்ணா. அண்ணா போங்கண்ணா, சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணி சீக்கிரமா போங்க. என்னதான் ஆறுன்னு அடிச்சாலும் உனக்கு என் ஆள் வழியே விட மாட்டான். ஒரே ஒரு விஷயம்தான், லீவ் போட்டேன்னு வெயி, உயிர் தப்பிக்கலாம். முடியாதுன்னு சொன்னேன்னு வெயி, 3 உயிரும் போயிடும். ஓ, 3வது உயிர் எதுன்னு கேக்குறியா? உன் வயத்துல இருக்கிற குழந்தை. அததான் சொன்னேன். நீங்க லீவ் போடணும் மேடம். இந்த செகண்ட் லீவ் போடுறேன்னு ஒத்துக்க.
லாரிய உடனே வழிவிட சொல்றேன். முடியாதுன்னு சொன்னேன்னு வை, இமிடியேட்டா ஆக்சிடென்ட் தான். எது முக்கியம், உயிரா இல்ல லீவா? உனக்கு 25 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள முடிவை சொல்லலன்னு வெயி, உன்னை வாரிக்கிட்டு தான் போகணும். சீக்கிரம் மேடம், சீக்கிரம், டைம் ஆயிட்டே இருக்கு. உயிர் போச்சுன்னா வராது. சொல்லுங்க மேடம், சீக்கிரம் சொல்லுங்க. மேடம், அவங்க என்ன கேக்குறாங்களோ செஞ்சு கொடுத்துருங்க மேடம். நான் புள்ள குட்டிக்கார மேடம், பயமா இருக்கு மேடம். இருங்கடா, பதறாதீங்கடா. உங்க டைம் முடிஞ்சிருச்சு மேடம். இப்ப என்ன செய்யறேன்னா, சரி நான் லீவ் போடுறேன், போதுமா? என்ன சொல்றீங்க மேடம்? சரியா காதுல விழல. நான் உடனடியா மெட்டர்னிட்டி லீவ் போடுறேன், போதுமா? முதல்ல இந்த லாரியை வழி விட சொல்ல. உண்மையாதான் சொல்றீங்களா? நான் உண்மையதான் சொல்றேன். அப்புறம் பேச்சு மாறுனேன்னு வெயி, என் நடவடிக்கை ரொம்ப தீவிரமா இருக்கும். என்னடா மத்தியானம் சாப்பிடலையா? டிஃபன் பாக்ஸ் கனமாவே இருக்கு. சந்தோஷ், என்ன இது? எதுக்காக சாப்பிடல? சாப்பிடலன்னா உனக்கு மயக்கம் வரும் நான் சொல்லிருக்கேனா இல்லையா? நான் சாப்பிட்டேம்மா. பொய் சொன்னா அம்மா அடிச்சிருவேன் சந்தோஷ். கொண்டு போன சாப்பாடு அப்படியே கொண்டு வந்திருக்க, அப்புறம் எப்படி நீ சாப்பிட்ட? மோனி அக்கா சாப்பாடு கொடுத்தாம்மா. மோனி உனக்கு சாப்பாடு கொடுத்தாளா? அப்போ அவ என்ன சாப்பிட்டா? மோனி அக்கா என் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தாளா, அதுல தயிர் சாதம் இருந்ததா. அது எனக்கு பிடிக்காதுன்னு அக்காக்கு தெரியும். அதனாலதான் அவ கொண்டு வந்த சாம்பார் சாதத்தை எனக்கு ஊட்டி விட்டா பாட்டி. ஐயோ, அப்ப அந்த குழந்தை என்னடா சாப்பிட்டா? அவளுக்கு தயிர் சாதம் பிடிக்குமே, அவளை சாப்பிட சொல்ல வேண்டியதானே? சொன்னேன் பாட்டி, ஆனா உங்க அம்மா செஞ்சத நான் சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்கன்னு சொன்னா. உங்க அம்மா என்ன சந்தோஷ் சொன்னா? ஆமாம்மா. பாத்தியா அகிலா, நீ செஞ்ச விஷயம் குழந்தை மனசுல எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு பாத்தியா? எங்க அம்மான்னு வாய் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தவ இப்போ உங்க அம்மான்னு சொல்றா. இது யாரோட தப்புன்னு தெரியுதா? பொம்பளை குழந்தைக்கு இது வளர்ற வயசுமா. இந்த நேரத்துல அம்மா பக்கத்துல இருக்கணும்னு தோணும். நீ விட்டுட்டு வந்துட்ட. இதுதான் சந்தர்ப்பம்னு காயத்ரி கெட்டியா புடிச்சுக்கிட்டா. அவ பயங்கரமான கிரிமினல்னு நீ எனக்கு சொல்லி இருக்கேம்மா. இப்ப மோனி அவ கூட இருக்கா. இப்ப நீ என்ன பண்ண போற? அண்ணி, கோவில்ல வச்சு நீங்க காயத்ரியை அடிச்சீங்க. அதனால குமார் என்ன உங்களை திருப்பி அடிச்சாரு. அதை தட்டி கேட்க போன அண்ணனும் அடி வாங்கிட்டு வந்துட்டான். இப்படியே விட்டா இடைவெளி தான் பெருசாகிட்டே போகும் அண்ணி. இத பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த வாழ்க்கையும் விட்டுட்டு நிக்க போறியாமா? இத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. காமாட்சியம்மா, வாங்க. வாமா. அகிலா, வீட்டுக்கு வந்த பொண்ண வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியாமா? வேண்டாம்மா. அக்காக்கு என் மேல இருந்த கோவம் தீர்ந்திருக்காது. எப்படி பார்த்தாலும் நான் செஞ்சது தப்புதான். அக்கா பெரியவரை பேசினப்போ நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். யார்கிட்ட என்ன பேசணும்னு ஒரு மரியாதை வேணும். அது தெரியாம பேசினது ஏன் தப்புதான். அக்கா என்ன அடிச்சதுல தப்பே இல்ல. இந்த பொண்ணுதான் நீயும் குமார் தம்பியும் சேரணும்னு படாத பாடுபட்டா. இவளை போய் தப்பா நினைக்கிறியம்மா? இது நியாயமாமா? அக்கா, நீங்க என்ன அடிச்சது பெரிய விஷயம் இல்லக்கா.
பிரகாஷ் அண்ணன் அது பெரிய விஷயமாக்கிட்டாரு. சரி, இப்ப என்ன கெட்டு போச்சு? சத்யா வந்து பேசினப்ப அந்த வீட்ல நான் இருந்தா நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்களாமே. நான் வேணா அந்த வீட்டை விட்டு போயிடுறேன்க்கா, நீங்க வாங்க. என்னம்மா சொல்ற? உனக்குன்னு யாருமா இருக்கா? தனியா வெளியில போய் என்னம்மா பண்ணுவ? எனக்குன்னு இடம் இருக்குமா. சத்யாவோட அம்மா இருக்காங்க, எனக்கும் அவங்க அம்மா மாதிரி தான். நான் அங்க போய் தங்கிக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இருந்தாலும் நீ வீட்டை விட்டு போறது. இல்லம்மா, நான் அந்த வீட்ல ஒண்ட வந்தவ, அக்கா தான் அங்க வாழ வந்தவங்க. ஒண்ட வந்தவளால வாழ வந்தவங்க பிரிஞ்சு போறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. என்னால ஒரு குடும்பம் பிரிஞ்சதுங்கிற பேரு எனக்கு வேண்டாம்மா. அக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். நீங்க வந்து அந்த வீட்ல வாழணும். தயவு செஞ்சு வாங்கக்கா. அகிலா, தயவு செஞ்சு இந்த பொண்ணு சொல்றத கேளுமா. உன் நல்லதுக்கு தானமா சொல்றா. உனக்காக அந்த வீட்டை விட்டே வெளியில போறேன்னு சொல்றா. இதுக்கு மேல ஒரு பொண்ணு என்னமா பண்ண முடியும் சொல்லு. நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க, எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ், அதான் உங்க சாகாஷ், நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?